ஆல்மோஸ்ட் 120 டச் பண்ணேன். பட் ஆன் அ ஸ்டெடி நோட் 118 வாஸ் மை மேக்ஸிமம். இது 118 வந்து நான் என்னோட 59th பர்த்டே முன்னாடி 59 இப்போதான் அப்போ வந்து நிறைய திட்டு கிடைச்சது எங்க அம்மா கிட்டயும் எங்க ஒய்ஃப் கிட்டயும். ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். எங்க அம்மா வந்து ரஜினி சாருக்கு பெரிய ஃபேன். ஜெயிலர் படம்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சதான். என்னை பார்த்துட்டு சொன்னாங்க. அப்புறம் இப்படிதான் நடந்துட்டு இருப்போம். பார்த்துட்டு சொன்னாங்க, பாடுறா உன் வயசுல பாரு எப்படி இருக்காரு ரஜினி சார். சும்மா இருமா, என்னோட 10-12 வயசு ஜாஸ்தி அவருக்கு. ஒரு லுக் கொடுத்தாங்க பாருங்க, உன்னை விட 10-12 வயசு ஜாஸ்தியாலும் அப்படி இருக்காரு, நீ பாருன்ற மாதிரி நிறைய கெட்ட வார்த்தை ஓடிச்சு அந்த மைண்ட் வாய்ஸ்ல. ஸோ அந்த மைண்ட் வாய்ஸ்லயே நான் கொஞ்சம் ஷாக் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு நான் பழைய பாட்டு, என்னோட பாட்டு அது வரைக்கும் ஜெனரலாக பார்க்க மாட்டேன். என்னோட பழைய பாட்டு சும்மா அப்படியே ஒரு 2 பெக்குக்கு அப்புறம் பழைய பாட்டு. ஒய்ஃப் வந்துட்டு என்ன மலரும் நினைவுலாம் ரிட்டையர்மெண்ட்ல இதான் பண்ண போறியா அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு ஆணி அடிக்கிற மாதிரி மேட்டர். ஃபர்ஸ்ட் இந்த மேட்டர், அடுத்து இந்த மேட்டர். ஸோ மலரும் நினைவுகள் ரிட்டையர்மெண்ட்னா முடிஞ்சு போச்சுன்ற ஃபீலிங்க்கு நான் வந்துட்டேனா அப்படின்ற ஒரு யோசனை. அதுக்கப்புறம் அது இட் கெப்ட் ரிங்கிங் இன் மை ஹெட். ஸோ ஐ டுக் அ டெசிஷன். என்னோட 59வது வயசில் நான் பர்த்டே அன்னைக்கு எடுத்த டெசிஷன் என்ன, என்னோட அடுத்த பர்த்டே வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ அடுத்த நாள்லேருந்து ஐ ஸ்டார்டட் மை ப்ராசஸ் ஆஃப் ட்ரைங் டு கெட் ஃபிட். ஃபார் மீ இட்ஸ் நாட் அபவுட் மசில்ஸ். இந்த மாதிரி மசில்ஸ்லாம் ஏற்றணும் அதுக்காக இல்லை. ஐ வாண்டட் டு பி ஃபிட். ஐ வாண்டட் டு, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மூச்சு வாங்க வேணாம். 4 படி ஏறினா மூச்சு வாங்க வேணாம். அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலியிலே வந்து உண்மையை சொல்ல போனால் எல்லாருமே வந்து கடைசி 2-3 வருஷம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு பெட்டில் ஹாஸ்பிட்டலில், மறுபடியும் பெட்டில் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி. ஸோ சம்வேர் அதை அவாய்ட் பண்ணணும். இறப்பை பற்றி பேசுறது ரொம்ப ஹார்டாக இருக்கும். பட் எனக்கு என்னமோ தூக்கத்தில் போனால் பெட்ரு அப்படி நிறைய கேட்போம்ல, பேப்பர் படிச்சுக்கிட்டே அப்படியே கண்ணை மூடிட்டார் அப்படின்னு. ஐ ப்ரிஃபர் தட். ஏன்னா அது வந்து ஒரு நல்ல தெய்வீகமான பீஸ்ஃபுல் டெத். ஐ வுட் ராதர் நாட் ஸ்ட்ரகிள். இப்போ வந்து நான் இந்த பாதையை நோக்கி நான் இப்படியே போனேன்னா ஐ வில் டெஃபினெட்லி ஸ்ட்ரகிள்ன்றது புரிஞ்சு போச்சு. ஏன்னா பிகாஸ் ஐ ஹாவ் பிபி, ஹை சுகர், ஹை பிளட் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், எல்லாமே எவ்ரிதிங், கொலஸ்ட்ரால் எவ்ரிதிங் வாஸ் அவுட் ஆஃப் பேக். எதனால அப்படி வெயிட் போட்டீங்க சார்? ஆக்சுவலி நீங்கள் ஃபிட்டாக இருக்கும்போது என்னென்ன பேட் ஹேபிட்ஸ் உங்களுக்கே தெரியாம ஆட் ஆச்சு? ஏன்னா கிரேவிங்ஸ் அதிகமாக நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா? எப்படி ஒரு காலத்தில் என்ன ஆச்சுன்னா, வடிவேல் சார் டயலாகர் ஊசிப்பேத்து நடக்காமாக்கிட்டாங்க. நான் எப்போ இந்த ஃபாதர் வேஷம் போட ஆரம்பிச்சனோ தெலுங்குல, எல்லாரும் வந்து சார் இது நல்லா இருக்கே சார், ஒரு கம்பீரமாக இருக்கீங்க, அப்படியே ஒரு வில்லேஜ் மைனர்னா அப்படி கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னு எங்கேயோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க எனக்கு. தெரியாம ஸோ திஸ் இஸ் ஓகே. சரி இன்னைக்கு என்ன ஆடா மாடான்ற ரேஞ்சில் சாப்பாடு ஜாஸ்தியாச்சு, ரெஸ்ட் ஜாஸ்தியாச்சு.